வேரித்தாஸ் தமிழ் அன்பர்களுக்கு இந்த அன்பான சகோதரி மார்கரெட் டெய்சியின் அருமையான வணக்கங்கள். அன்பர்களே, நீங்கள் அனைவரும் மிக துடிப்போடும் உற்சாகத்தோடும் இந்த எனது நிகழ்வை பார்த்து எனக்கு உற்சாகமூட்டுவதற்காக மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகின்றேன். நாம் வாழப் பிறந்தவர்கள், சாதிக்க பிறந்தவர்கள், ஒவ்வொருவரும் ஒரு பர்பஸோடு தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். கடவுள் ஏனோ தானோ என்று படைக்கவில்லை. பார்த்து 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 செதுக்கி நம்மை படைத்திருக்கிறார். அதிலும் ஒருபடி அதிகமாக எறும்பாவோ கொசுவாவோ இல்லை. படைப்புகளின் சிகரமாக ஆறறிவு கொண்ட, சிந்திக்கும் ஆற்றல் கொண்ட, அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து சாதிக்கக்கூடிய மனித பிறவியை கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் அதிகமான முழுமையான மகிழ்ச்சியோடு வாழ பிறந்த நாம் எத்தனை நாட்கள் வாழாமல் முடங்கி கிடக்கின்றோம். சாதிக்காத ஒவ்வொரு நாளும் வாழாத நாட்கள். ஆம், அப்படி சாதிக்க முடியாமல், மகிழ்ச்சியாக வாழ முடியாமல், முன்னேற்றம் காண முடியாமல் தடுக்கும் சுவர் எது? எந்த சுவர் நம்மை முடக்கி வைக்கிறது? பார்ப்போமா? இதோ அந்த அரசன் அன்று மிக கலக்கத்தோடு சோகத்தோடு தன் உள்ளறையிலேயே இருந்து கொண்டிருந்தார். அரசி, என்ன அரசர் இன்னும் வெளியே வரவில்லை, ஏன் சோகமாக படுத்திருக்கிறார்? போய் விசாரித்தாள். அரசியாரே, அண்டை நாட்டு அரசன் மிகுந்த படைபலத்தோடு நம் நாட்டை நோக்கி படையெடுத்து வருகின்றார். அந்த படைவீரர்கள் எண்ணிக்கையை பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்கின்றது. எப்படி அவரை வெல்வது? நம் படைவீரர்களை விட அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள், ஆக்ரோஷத்தோடு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அப்பொழுது அந்த அரசி கூறினார், வெளியே இருந்தல்ல, உள்ளேதான் பகைவன் இருக்கிறார் என்று. என்ன சொன்னாய்? யார் என் நாட்டில் எனக்கு பகைவனாக இருப்பது என்றார். மனிதர்கள் அல்ல, உங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற பயம், அதுதான் உங்கள் பகைவன். இந்த பயம் என்ற அந்த பகைவன் உங்களை முடக்கிவிட்டான். எழுந்து வீரர்களை உற்சாகமூற்றி வீரத்தோடு போரிடுங்கள், வெல்வீர்கள் என்றான். ஆம், ஒரு மனிதன் பாக்தாத் நகரை விட்டு வெளியூருக்கு சென்று கொண்டிருந்தான். அவனுக்கு எதிரே ஒரு கருப்பு உருவம் வந்தது. இவன், யார் நீ என்று கேட்டபோது, நான் தான் காலரா, பாக்தாத் நகரில் 1000 பேரை கொல்லப் போகிறேன் என்று கூறினான். அந்த கருப்பு உருவம் அதேபோல் சென்றது. மனிதர்களை காலரா தொற்றி 10,000 பேர் இறந்து போனார்கள். இந்த வெளியூர் சென்ற மனிதன் மீண்டும் திரும்பி வரும்போது அதே கருப்பு உருவம், என்ன நீ என்னிடம் என்ன கூறினாய்? காலரா பாதிப்பால் 1000 பேரை கொள்வேன் என்றாய். இப்பொழுது எனது ஊர் மக்கள் 10,000 பேர் அல்லவா இறந்திருக்கிறார்கள், ஏன் இப்படி கொடுமை செய்தாய் என்று அதட்டினான். அப்பொழுது அந்த கருப்பு உருவம் கூறியது, அந்த காலரா கூறியது, நான் கொன்றது 1000 பேர் தான், 9,000 பேர் பயத்தால் மடிந்து போனார்கள். ஆம், இன்று நம்மில் பலர் பயத்தாலே வாழாமல் செத்து கொண்டிருக்கிறோம், நடைபிணங்களாக நடந்து கொண்டிருக்கிறோம். பயம் என்பது மிகப்பெரிய சீனச்சுவர். எதற்கும் பயப்படக்கூடாது. நாம் திட்டமிட்டதை செய்யும் வரை ஓயாது, பயப்படாது, பின்வாங்காது, தயக்கம் காட்டாது முன்னேற வேண்டும். இதோ பீத்தோவான், அவனுக்கு குருடு. அவர் தன் குருடு, அதனால் கண் பார்வை இல்லாததால் எல்லாவற்றையும் பார்த்து ரசிப்பதையோ அல்லது பலவற்றை பார்த்து நமது கவனச்சிதைவு ஏற்படும், அந்த கவனச்சிதைவோ ரசிப்பதற்கோ அவருக்கு கண்கள் பார்வை இல்லை. ஆனால் அதை பலமாக மாற்றிக்கொண்டு கவனச்சிதைவு இல்லாததால்
முழு கவனத்தையும் ஒருங்கிணைத்து தனது அழகிய குரலால் பாடல் பாடி இன்னைக்கு பீத்தோவான் பாடிய பாடல்கள், அவர் ஏற்படுத்திய அந்த பாடல் கோலங்கள் அழியா காவியங்களாக இன்றும் இருக்கின்றது. அதுபோல்தான் போலியோவால் பாதிக்கப்பட்டு முடமான மகன், சூம்பிய கால்களை கொண்ட மகன் அதை ஒரு இழப்பாக நினைக்கவில்லை, அதை ஒரு பலமாக ஏற்படுத்தி கொண்டு உட்கார்ந்த வண்ணம் கணினி பயின்று இன்று ஜப்பான் நாட்டில் ஒரு பெரிய ஐடி கம்பெனியோட அதிபராக, கணினி இயக்குனராக பணிபுரிந்து 1 லட்சத்திற்கு மேல் 3 லட்சம் மாத சம்பளம் வாங்குகின்றார். ஆகவே நம்மிடமுள்ள இயலாமையையே பெரிதிப்படுத்தி கொண்டு அழுது கொண்டிருக்கக்கூடாது. இயலாமையை சாதனையாக மாற்ற வேண்டும். நம்மிடமுள்ள குறைகளை கொண்டு நாம் நிறைவை அடைய வேண்டும். ஆகவே நம்மை சுற்றி என்ன சுவர் இருக்குது? உங்களுக்கு சுவர் எது? உங்களுக்கு சுவர் எது? மற்றவர்களிடம் உங்களை பிரித்து உங்களுக்குள்ளறைய முடக்கி வைக்கும் சுவர் எது? இன்னொரு கேள்வி, உங்களை மற்றவர்களோடு இணைக்கின்ற, மற்றவர்களோடு உறவு கொள்ள வைக்கின்ற, உங்களது உறவு வட்டத்தை விரிவாக்கக்கூடிய பாலம் எது? 2 கேள்விகள். ஒன்று, மற்றவரிடமிருந்து நம்மை பிரிக்கும் சுவர் எது? நம்மை சமுதாயத்தோடும் மற்றவர்களோடும் உறவுபடுத்தி நம்மை வளர்த்து கொள்ள உதவும் பாலம் எது? சிந்திப்போமா? உங்களிடமிருந்து விடைபெறும் அன்பு சகோதரி மார்கரெட் டெய்சி. ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.